Hello everyone, welcome to Tamil Network. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஸ்பேஸை நம்ம எப்படி ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டமில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இருக்கிற ஸ்பீட் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இது கண்டிப்பாக இருக்காது. அதோட ஸ்பீட் கண்டிப்பாக டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இது என்னென்ன இஷ்யூஸ்னாலலாம் ஸ்பீட் ரெடியூஸ் ஆகுது, அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு நம்ம அப்கிரேட் ஆகிருக்கோன்னு வைங்க. ஸோ விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமும் விண்டோஸ் 10ஓட ஃபைல்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்லேயே தான் இருக்கும். ஸோ அது ஒரு 20 to 30 GB கிட்ட கன்சியூம் பண்ணும். அதை நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸை நம்ம 2ஆவோ 3ஆவோ பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தவங்களோட தேவைக்கு ஏற்ப. பார்ட்டிஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் வந்து ஒரு 1 TB இருக்குன்னு வைங்க. அந்த 1 TBயை 2ஆவோ 3ஆவோ ஸ்ப்ளிட் பண்ணி வைப்போம். இதுக்காக நம்மளோட ஹார்ட் டிஸ்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் 2 சினாரியோ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஹோல் ஸ்பேஸுமே ஒரே ஒரு டிஸ்க் ட்ரைவாகவே இருக்கட்டும். அதாவது அதை நம்ம எதுவுமே பார்ட்டிஷன் பண்ணாமல் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கை 1 TBயாகவே வச்சுக்கோங்க. அது ஒரே ஒரு டிஸ்க் ட்ரைவ் தான் இருக்கும். ஸோ அதிலேயே நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலேயே உங்களோட பர்சனல் ஃபைல்ஸையும் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் ஓஎஸில் ஏதாவது ஃபைல்ஸ் கரெக்டானாலோ இல்லை ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது பேட் செக்டார்ஸ் இருந்து அந்த ட்ரைவை ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னாலோ உங்களோட என்டையர் ஹார்ட் டிஸ்க்குமே நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற மாதிரி வரும். சினாரியோ 2, இதில் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸை வந்து 3 hours ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு பார்ட்டிஷனில் உங்களோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்கேஸ் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் ஓஎஸில் ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்க் ட்ரைவை மட்டும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிவிட்டு புது ஓஎஸ் போட்டுக்கலாம். இது மூலிமா உங்களோட பர்சனல் ஃபைல்ஸு எல்லாமே வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு மெயின் ரீசன்னாலேயே நம்ம ஹார்ட் டிஸ்க்கை பார்ட்டிஷன் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் சிஸ்டம் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற அந்த டிஸ்க் ட்ரைவை சீனு தான் கன்சிடர் பண்ணும். அதனால் நான் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வீடியோ ஃபுல்லாகவே நான் சீன்னே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த சீனில் இருக்க ஸ்பேஸை நீங்கள் ரொம்ப ஆக்குப்பை பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 5 GB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற அப்ளிகேஷன் அதோட டெம்பரரி ஃபைல்ஸை சேவ் பண்ணுறதுக்குரிய டிரெக்டரி வந்து சியாக தான் இருக்கும். அதனால் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது. அண்ட் உங்களோட ஓவரால் சிஸ்டமோட ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நம்ம சி ட்ரைவில் இருக்கிற ஸ்பேஸை நம்ம ரொம்பவே ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறது. ஸோ நம்ம இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? உங்களில் சில பேருக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களோட சி ட்ரைவில் இருக்க ஸ்பேஸ் வந்து எதனால் கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்றதே தெரியாது. எந்த ஃபைல்ஸுமே சியில் சேவ் பண்ணலையே, அப்படி இருந்தும் எப்படி வந்து சியில் இருக்க ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸாக வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஸ்ட்ரீன்ற அப்ளிகேஷன் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ஸில் நான் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விஸ்ட்ரீன்ற அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் டிஸ்கை ஸ்கேன் பண்ணி அதில் என்னென்ன ஃபைல்ஸு எங்கே இருக்குது அண்ட் என்ன சைஸில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடும். ஏதாவது ஒரு ஃபைல் 5 GB ஆர் அபோவ் இருக்குது அப்படின்னு வைங்க, அந்த ஃபைலை நம்ம இன்னொரு டிஸ்க் ட்ரைவுக்கு மாற்றுறது மூலிமா நம்மளால் சீல இருக்க ஸ்பேஸை வந்து ரொம்பவே ஆப்டிமைஸ்டாக வச்சுக்க முடியும். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எதனால் சீல வந்து அதிகமான ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக நிறைய அப்ளிகேஷன்ஸும் ப்ரோக்ராம்ஸும் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹெவியர் சைஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஆட்டோகேட், ரெவிட், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, ஜாவா எக்லிப்ஸ், இது மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னா அதோட டிஃபால்ட் லொக்கேஷன் எப்போவுமே சியில் தான் இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் லொக்கேஷனை நம்ம சியிலேருந்து மற்ற டிஸ்க் ட்ரைவுக்கு மாற்றுறது மூலிமா நம்மளால் சியில் இருக்க ஸ்பேஸை ஆப்டிமைஸ்டாக வச்சுக்க முடியும். இன்னொரு விஷயம், நம்ம விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகிருக்கோன்னு வைங்க. ஸோ விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆனதுக்கப்புறமும் விண்டோஸ் 10ஓட ஃபைல்ஸ் நம்ம சிஸ்டமில் தான் இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சி ட்ரைவ்னா நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்க் ட்ரைவ், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், யூசர்ஸ், விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதில் விண்டோஸ்க்கு கீழே windows.old அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபோல்டர் இருந்தது அப்படின்னா உங்களோட பழைய ஓஎஸோட ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் சிஸ்டமில் தான் இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் கிளியர் அவுட் பண்ணுறது மூலிமா ஒரு 20 to 30 GB ஆஃப் ஸ்பேஸை வந்து சியில் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இந்த windows.oldன்ற ஃபோல்டரை நம்ம நார்மலாக டெலிட்னு கொடுத்தானா டெலிட் ஆகாது. அது காரணம் என்னென்னா, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அது சிஸ்டம் ஃபைல்ஸாக பார்க்குறதுனால அதை டெலிட் பண்ண விடாது. ஸோ இந்த ஃபைல்ஸை நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு டிஸ்க் கிளீனப் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்க் கிளீனப் யூட்டிலிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்க் கிளீனப்னு டைப் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் எம்ஜிஆர், அதாவது க்ளீன் மேனேஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ளீன் எம்ஜிஆர்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்க் கிளீனப் யூட்டிலிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எந்த டிஸ்க் ட்ரைவை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு கேட்போம். இதில் சி தான் என்னோட விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற டிரெக்டரி அண்ட் windows.old இருக்கிற டிரெக்டரி. அதனால் சியை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து நார்மலாக டெம்பரரி ஃபைல்ஸு, கேஷ் ஃபைல்ஸு அண்ட் விண்டோஸ் அப்டேட்டுக்கு டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுது.
ஸோ இதோட சைஸ் எல்லாம் பெருசாக இருந்ததுன்னா அதையும் கூட நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் கீழே வந்து க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சி டிரைவை ஓகே கொடுங்க. இந்த ஸ்கேன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விண்டோஸ் அப்டேட்டோட ஃபைல்ஸை காட்டுது. அண்ட் ப்ரீவியஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் சொல்லி எனக்கு 24.3 GB காட்டுது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் எனக்கு 27 GB ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு டெலிட் ஃபைல்ஸ்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம சி டிரைவில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா windows.worldன்ற ஃபோல்டரும் இருக்காது. அண்ட் நம்மளுக்கு 25.3 GB ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸும் கிடச்சிருக்கு. இது மூலியமாக நம்மளால் சி டிரைவை ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப், பீஸ்.